வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஹெர்பல் ஹேர் ஷாம்பு எப்படி வீட்டிலே தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தாங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு குண்டால் 2 டம்ளர் தண்ணி பக்கம் எடுத்துட்டேங்க. அதுக்குள்ளே என்னென்ன போடணுன்னு பார்த்துடலாங்க. சிவப்பு செம்பருத்தி பூ இதழ்களை மட்டும் எடுத்துருங்க. அந்த நடுக்காம்பு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கிள்ளி இந்த மாதிரி இதழை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுருங்க. ஒரு கொய்யா இலை எடுத்துருக்கேங்க, அது முடி உதிர்வை குறைக்கும். செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன். கொய்யா இலை செம்பருத்தி இலையெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவி மாவு பூச்சி இல்லாமல் நீட்டாக வச்சுருங்க. சீவக்காவை நைட்டே ஊற வச்சுருங்க. இது பாதாம் பீஸுங்க. அப்புறம் வெந்தயம் 25 கிராம் எடுத்துருக்கேன். பூச்சக்காய் 2 எடுத்துருக்கேன் நுர வர்றதுக்காக. ஆளி விதை எடுத்துருக்கேன். அது போடும்போது முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, அதுக்காக ஆளி விதை எடுத்துருக்கேன். ஆளி விதையை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணி கொதிக்கிற குண்டால போட்டுடலாங்க. இது ரொம்ப ஷைனிங்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், அழுக்கும் நல்லா போகுங்க. இது ஹோம்மேடில் செய்கிறனால எந்த கெமிக்கலும் இல்லாதனால முடி கொட்டுறது அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் போட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. அது நுரையாக பொங்கி வரும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ இதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் சீவக்காய் பூச்சக்காய் எல்லாம் அந்த நுரையெல்லாம் வரும். வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆன பிறகு இறக்கிடலாம். இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்மளோட ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க வீட்லேயே செஞ்சுக்கோங்க நான் சொன்னபடி. அப்படி இல்லை செய்ய முடியாதுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஹேர் ஆயில் வாங்கிக்கோங்க. நம்மளோட ஹேர் ஆயில் தலை குளிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி வீக்லி 2 தாட்டி 3 தாட்டி செய்யுங்க. நல்லா ஹேர் க்ரோத் கண்டிப்பாக தெரியுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹோம்மேடாக ஹெர்பல் ஷாம்பு தயாரித்து வச்சுட்டிங்கன்னா அதுவும் இன்னும் நல்ல ரிசல்ட்டை தருங்க. இது டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் போக்கிடும். இது வெளியிலே 10 days வரைக்கும் வச்சுருக்க முடியும். 3 பேர் இருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு தாராளமாகவே இருக்கும். 3 பேர்த்துக்கு. எல்லாம் கொதிச்சிருச்சுங்க. எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஆளி விதையை போட்டுடலாம். ஆளி விதையை போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. அது ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விட் இதில் வேணுங்கிறனால நம்ம போட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுறோம். அந்த சூட்லேயே ஆளி விதை நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வடித்து தனியாக அந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதையே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் நைஸில் அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்கலாம், அரைச்சே உள்ளே போட்டு கொதிக்க வச்சுருக்கலாம் இல்லைங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அரைச்சி கொதிக்க வச்சோம்னா அந்த செம்பருத்தி தலையோட அந்த பிசுப்பு அந்த கலர்ஸ் இந்த மாதிரி ரெட்டு அதெல்லாம் கிடைக்காதுங்க. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த செம்பருத்தியோட பிசு இந்த வழுவழுப்பு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு மறுபடியும் அதை தண்ணி எடுத்து அரைச்சதுக்குள்ளேயே ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சீவக்காயும் பூச்சக்காயும் நல்லா இதாகிறதுக்காக தான், மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மெத்தடை பண்ணுறோம். இதை நல்லா அரைச்சி ஊற்றி இப்படி வடிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நுரை வருதுன்னு. 2 பூச்சக்காய் தான் போட்டால் அதுக்கே இவ்வளோ நுரை வருது. உங்களுக்கு நுரை நிறைய தேவைப்படும் அப்படின்னா இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். எனக்கு இதுவே போதும், அதனால் நான் 2 போட்டிருக்கேன். நல்லா அழுக்கு போகுங்க. 100% நல்லா ஆயிலோட இதெல்லாம் எடுத்துருதுங்க. முடியும் நல்லா ஷைனிங்காக சிக்கு அவ்வளோவா விழுகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படி நல்லா வடித்து எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி எடுத்துருங்க. பச்சை தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இருக்கிற தண்ணியவே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க, கை வைக்காமல். எடுத்துகிட்டு நல்லா கூலிங் ஆன பிறகு அதை எடுத்து வடிகட்டி மறுபடியும் ஒருக்கா ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கையில் தைச்சு எவ்வளோ நல்லா நுரை வருதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி நுரை வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? நல்லா அழுக்கு போயிருக்குங்க. நல்லா கையில் ஆயிலாக இருந்துச்சு, அந்த ஆயிலெல்லாம் எடுத்துருச்சு. இந்த நுரை பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்ல ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க சாமானங்களை வச்சு மட்டும்தான் பண்ணுறோம். புதுசாக எந்த பொருளும் தேவைப்படாது. சீவக்காயும் பூச்சக்காயும் மட்டும்தான் போடுறோம்.
நம்மளோட ஹேர் ஆயிலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு. அது வீட்டில் செய்ய முடியாதவங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொரியர் பண்ணி வைக்கிறேங்க. இதே மாதிரி ஹெர்பல் ஷாம்புவும் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடி வளருங்க. முடி எப்பேற்பட்ட முடி கொட்டினாலும் இது ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் தருங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்ககிட்ட இது மட்டும் இல்லைங்க, மசாலாத்தூள், சிறுதானியம் மற்றும் மசாலா தூட்கள் எல்லாமே வீட்டு முறைப்படி தயாரித்து விற்கிறோங்க. முன்னாடி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எந்த பொருள் வேணும்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கொரியர் அனுப்பிச்சி வைப்போம். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.